ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா 2016 எஃப்சி பைக்கை ஃப்ரேசராக மாற்றின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் சரத் ப்ரோ. அவர் தான் இந்த வீடியோ நம்மளுக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா இது எஃப்சி 2016 மாடல். ஸோ இப்போ ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபோட்டோ பாருங்கள், இப்போ நான் சைடில் காட்டுறேன், அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எஃப்சி 2016 மாடலு. இப்படி இருந்த பைக்கை தான் அவர் ஃப்ரேசராக மாற்றிருக்காரு. இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னு இப்போ சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளாம்ப் 1000 ரூபா ஆகுது. ரூம் எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ் ஆகுது. இந்த வண்டியை ஒரிஜினாலிட்டியாக மாற்றணுன்றதுக்கோசரம் வேறு ஒரு ஃப்ரேசர் பைக்கில் இருந்து அந்த ஸ்டே ஃப்ரண்ட்டில் ஸ்டே வரல, அந்த ஸ்டே கிரைண்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்து இவங்க எஃப்சி பைக் கொண்டு போய் ஆர்க் வெல்டிங்கில் கொண்டு போயிட்டு அந்த ஸ்டே வெல்டிங் பண்ணியிருக்காங்க. வெல்டிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டே வெல்டிங்க்கு மட்டும், அதான் ஸ்டே கட் பண்ணி மொத்தம் வெல்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் 1500 ருபீஸ் செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூம் ஒரு 7000. அந்த ஸ்டே நார்மலாக நீங்கள் வெளியே வாங்கினா 1000 ருபீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர் ஸ்டிக்கரிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1800 ருபீஸ் வண்டிக்கு ஸ்டிக்கரிங்க்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டூம் லென்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டே ஃப்ரண்ட் அந்த கிளாம்ப்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். நம்ம ஒரிஜினாலிட்டியாக பண்ணோம், பழைய வண்டியிலேருந்து எடுத்து பண்ணணும்னு சொல்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த வண்டி பற்றி இப்போ அதாவது உங்களுக்கும் விருப்பம் இருக்கும்ல, இப்போ நம்ம எஃப்சியை ஃப்ரேசராக மாற்றலாம், இந்த மாதிரி எனக்கு டூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ கிளாரிஃபிகேஷனோ இருந்தால் கீழே அவரோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டா ஐடியில் போய் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த வண்டியோட ஸ்டிக்கரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே ஸ்டிக்கரிங் 1800 ருபீஸ் செலவு பண்ணதுக்கு ஒர்த்து தான். உங்களுக்கு இந்த வண்டியில் ஏதாவது டவுட்டோ இல்லை எனக்கு எவ்வளோ செலவாகுன்றது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே சரத்தோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், போயிட்டு அவர்கிட்ட கேட்டு ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ செலவாச்சுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு 1.5 hours, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hours, டோட்டலாக 1 day எடுத்துக்கிச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 day எடுத்துக்கிச்சு மவுண்ட் ரோடு போயிட்டு வெல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.